இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்கு சான்று வழங்குபவராகவும் தீர்களுங்க. நாம வாழணும். அதன் மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத உலக மக்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நீதியை வாங்கணும். நீதியை நம்ம நிலைநாட்டணும். இப்ப இங்க 33,000 உயிர் போகும்போது சவுதியில வந்து மியூசிக் கான்செப்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப உலகத்துக்கு என்ன மெசேஜ் போகும்? அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்னு நினைப்பாங்க? உங்க நாட்டை தவிர வெளியே இருக்கிற முஸ்லீம் எக்கேடு கெட்டு போனாலும், அவன் அப்பாவியா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சாகட்டும், உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இப்ப என்ன பார்த்தீங்க? வீலா போட்டு பாரு, பெருநாளுக்கு மஷாஅல்லாஹ் காபத்துல்லாஹ் இவ்வளவு கூட்டம். காபத்துல்லாஹ் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் உள்ள இருந்தாங்க. துவா கேட்டீங்களா? பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா துவா கேட்டீங்களா? உங்க துவால என்னாச்சு? காபல இருந்த துவா குபுலா ஒன்று. உங்களாம் 5 பைசா மதிக்கல. அல்லாஹ் தெரியுதா? புரியுதா? 5 பைசா மதிக்கல. உங்க தவாஃபுக்கு 5 பைசா வேல்யூ இல்லை, தெரியுதா? துவா கேட்டா ஏற்கணும்லடா. யார் துவா? நான் துவா கேட்டாலும் ஏற்கப்படாது. ஏன்னா என் சமுதாயத்துக்கு மேல அல்லாஹ் கோவத்துல இருக்கு. இங்க ரசூலே துவா வந்து கேட்டாலும் ஏற்கப்படாது. அது ரசூலாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு காலம் வரும், நீங்க துவா செய்வீங்க, உங்க துவாவை எல்லாம் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அது இந்த காலம் தான். கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஸ்டார்டிங் ஆன ஃபர்ஸ்ட் 1000 பேர் செத்தாங்க. எல்லாரும் துவா செஞ்சோம். அடுத்த நாள் 2000 பேர் துவா செஞ்சோம். 3000. இப்போ என்னாச்சு? 35,000. யாரு புத்திசாலி? நினைச்சுக்கணும். கொஞ்ச நாள் அற்ப வாழ்க்கைக்கு, அற்ப சுகத்துக்கு, அற்ப லாபங்களுக்கு, அற்ப பதவிகளுக்கு அல்லாஹ் பகச்சிக்கூடாது. இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் அல்லாஹ் பகச்சிக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு நாதி கிடையாது. இன்னைக்கு பெரிய அழிவு வரப்போகுது. காசா அழியும், ஈரான் அழியும், ஈராக் அழியும், சவுதி அழியும், யுஏஇ அழியும், எல்லாம் அழியும். 99 100 பேர்ல 99 பேர் இருக்க மாட்டாங்க. ரசூலா சொன்னாங்க. பறவை பறக்கும். எவ்வளவு பெரிய அழிவு இருக்கும் அப்படின்னா, பறவை பறக்கும், எங்கேயாவது சுத்தமான இடத்துல உட்காரலான்ட்டு போகும். வெறும் நாத்தம் பிடிச்ச பாடிகள் கடந்துட்டே இருக்கும். அது ஓடும் 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 ஓடும். கடைசியா அதனால ரெக்க அடிக்க முடியாது. பப்புன்னு டயர்டாகி கீழே விழுந்துடும். அவ்வளவு பிணங்கள் கிடக்கும். செப்பல் பார்ப்பாங்க. ஒரு பொம்பளை வந்து நடந்து போவா, அப்போ பாப்பா செப்பல் ஒன்று இருக்கும். குறைஷிகள் பயன்படுத்துற செப்பல் ஆச்சு. இது எங்க இருக்குமா? குறைஷிகள் ஒரு காலத்துல இருந்தாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஆயிரும் இன்னைக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த 3ஆம் உலகப் போர் வரட்டும். அல்லாஹ் இவங்களை எவ்வளவு தாண்டி இன்னைக்கு எவ்வளவு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. 33,000 உயிர் இவங்களாம் எவ்வளவு துடிச்சிருக்கணும். போய் பார்டர்ல கொண்டு போய் போர்ஸ் நிறுத்தி இருக்கணும். பக்கத்துல ஜோர்டான் இருக்கு, எகிப்து இருக்கு. என்ன பண்ணுது? சண்டை போகும். எதிர்த்து குரல் கொடுக்கறது, வேலை செய்யறது யார்? ஈரான் ஒண்ணு, யமன் ஒண்ணு. 2 நாடு முஸ்லீம் நாடுகள். இவங்க 2 பேருமே வீக்கான ஆளுங்க. அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா இவங்க மேலேயும் பொருளாதார தடை இருக்கு, இவங்க மேலேயும் பொருளாதார தடை. ஈரான் பெட்ரோல் கொடுத்துச்சுன்னா யாரும் வாங்கக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி இன்னைக்கு வந்து துனியாவுக்காக இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் பாய்ச்சிக்கிறாங்க. அதுவும் அல்லாஹ் சொல்றேன், மனிதர்களை அவன் நினைத்தால் உங்களை அகற்றி விட்டு மற்றவர்களை கொண்டு வருவான். என் பேச்சு கேட்க மாட்டேன் நீங்க வச்சுக்கணும். டோட்டலா அவங்க எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மலக்குகளையோ அல்லது வேற ஒரு ஏலியன்ஸையோ அல்லது புதுசா ஒரு படைப்பையோ நான் உருவாக்கி என் பேச்சு கேட்கிற ஒரு ஆளை கொண்டாந்து நான் வச்சிருவேன். இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கிறான். இது செய்யறதுக்கு அல்லாஹ் முடியுமா? முடியாது. முடியும். அது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவுனா கூட இன்னைக்கு சமுதாயம் எவ்வளவு ஈஸியா எடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவை வந்து மீறணும் அப்படின்னா நடுங்குவாங்க. இதுக்கு பேர் தான் தக்வா.